அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்கு இப்போ கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சைடில் அல்லது எங்கேயாவது ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த வேலைகள் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால் கவர்மெண்ட் சைடில் போய் ஏதாவது ஒரு வேலைன்னு அது இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் நடக்காது. இது ஒரு ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாலெல்லாம் சரியாயிடும். குரு பயிற்சிக்கு அப்புறமே ஓரளவுக்கு சரியாயிடும். வைகாசி மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு சரியாகும். இருந்தாலும் ஐப்பசி மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த இழுத்துக்கிட்டு இருந்த வேலைகள்லாம் படபடன்னு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி போயிடுச்சு. அஷ்டமத்து சனி இவங்களை கஷ்டப்படுத்திருக்குமானா இவங்களுக்கு கஷ்டம்லாம் படுத்திருக்காது. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல அது ஆட்சியாக தான் இருந்தது. இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிற சனி பகவானும் எந்த கெடுபலனையும் செய்யாது. ஏன்னா குரு பார்வையில் நிற்குது. அதனால் கெடுபலன் செய்கிறதுக்கான அமைப்புலாம் இல்லை. குரு ராசிக்குள்ளே வர்றதுங்கிறதுனால இவங்களுக்கு நல்லாயிருக்கும். புத்திரபாக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். டெஸ்ட் டியூப் பேபியில் பண்ணுறவங்களுக்கும் ஐயுஎஃப் பண்ணுறவங்களுக்குலாம் இவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் குடும்பத்தில் கடுமையான பிரச்சனை, சண்டை, டைவர்ஸை நோக்கி போகிறாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 6க்கு அதிபதி ராசியில் உட்கார்றதுனால அதெல்லாம் டைவர்ஸை நோக்கி போயிடும், அதுலேருந்து விடுதலை கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு போயிடும். பிரச்சனைகளை உள்ளவங்களுக்கு. மற்றபடி புதுசாக பிரச்சனை வராது, புதுசாக பிரச்சனைகள்லாம் வராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லது. யார் புத்திசாலியோ யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பு தான். மற்றபடி கடகராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோகமான அமைப்பை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நன்றி, வணக்கம்.